2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் புதிய அரசியல் வியூகங்கள், புதிய கூட்டணி கணக்குகளோடு நடைபெற்றது. இது தேர்தல் முடிவுகளிலும் எதிரொலித்தது. தேர்தலும் தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்தது. தமிழக அரசியல் ஆளுமைகளாக விளங்கிய மு. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் களம் கண்ட கடைசி தேர்தலாக இது அமைந்தது. தேர்தல் கூட்டணியிலும் இம்முறை அதிரடியான திருப்பங்கள் ஏற்பட்டன. 2011 8 கட்சிகளுடன் களமிறங்கிய அதிமுக இம்முறை சில சிறு கட்சிகளை மட்டும் சேர்த்துக் கொண்டு களமிறங்கியது. திமுகவும் காங்கிரஸ் மற்றும் சிறு கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தது. பிரதானமான இரண்டாம் நிலை கட்சிகள் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் மூன்றாவது அணி கண்டதே இந்த மாற்றத்திற்கு காரணம். தேமுதிக, மதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றன. பாமக, நாம் தமிழர் உள்ளிட்டவை தனித்து போட்டியிட்டன. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் 234 தொகுதிகளிலும் களம் கண்ட முதல் மற்றும் ஒரே தேர்தல் இதுதான். இத்தேர்தலில் அதிமுக 227 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்ட நிலையில் அதன் கூட்டணி கட்சிகள் 7 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் களம் கண்டன. திமுக 178 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் பிரதான கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. பெரிதாக கூட்டணி பலமின்றி போட்டியிட்ட அதிமுக 136 இடங்களில் வெற்றி பெற்றது. 1984க்கு பிறகு ஒரு கட்சி தொடர்ந்து 2 தேர்தல்களில் வென்றது இதுவே முதல் முறை. திமுக 89 இடங்களில் வென்ற நிலையில் மூன்றாவது அணியாக களமிறங்கிய மக்கள் நல கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் தோற்றது. எனினும் 6% வாக்குகளை பெற்று தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் அக்கூட்டணி முக்கிய பங்கு வகித்தது. ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதாவும், திருவாரூர் தொகுதியில் மு. கருணாநிதியும் வெற்றி பெற்றனர். ஜெயலலிதா 5வது முறையாக முதல்வராக பதவியேற்றார்.